காங்கிரஸ் கட்டமைத்து கொடுத்த இந்தியாவை சுக்குநூறாக உடைத்து அதானிக்கும் அம்பானிக்கும் விற்பதுதான் பாஜகவின் கோட்பாடு என்று விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் சாடியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் தாரகை கத்பட் போட்டியிடுகிறார். உண்ணாமலை கடை பேரூராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் பாஜக மன்னராட்சி தத்துவத்தை மீண்டும் கொண்டுவர முயல்கிறது என்று குற்றம் சாட்டினார். 15 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் போடுவேன் என்றார்கள். ஆனால் தற்போது மக்கள் வங்கிக் கணக்கில் சேர்த்து வைத்த பணம் எங்கே என்று கேட்டால் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்பதால் அது மூடி கணக்கிற்கு போய்விட்டது என்று கூறுவதாக தெரிவித்தார். வங்கி கணக்கில் போட்ட பணம் என்னாச்சு என பொன் ராதாகிருஷ்ணனிடம் கேளுங்கள் என்று தாரகை கத்பட் கூறினார். எப்படி காங்கிரஸ் ஒரு இந்தியாவை வடிவமைத்ததோ அந்த வடிவமைத்த இந்தியாவை சுக்குநூறாக பிரித்து முன்னால் எப்படி மன்னராட்சியின் கீழ் இருந்ததோ இனி RSS உடைய ஆட்சியில் வரணுங்கிறது நினைக்கிறதா பாஜகவின் குறிக்கோள். இதை அப்படியே வித்து இந்தியாவை வித்து தங்களுடைய நண்பர்களான அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்க வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதாவின் குறிக்கோள்.